டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். காணாமற் போனவர்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் குழு ஒன்றின் மேற்பார்வையில் சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச காணாமற் போனோர் தினத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் காணாமற் போனோரின் உறவினர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் நடவடிக்கை குழு காணாமற் போனவர்களின் உறவினர்களை சந்தித்து பேசுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சியினர் பாராளுமன்ற அமர்வுகளை சுமூகமாக நடத்த தடை போடுகின்றார்கள். அத்துடன் நாட்டை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகளை அரசியல் மயப்படுத்தி வருகின்றார்கள் என ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கூறி அவர்கள் மீது வசை மாறி பொழிந்துள்ளார். தற்போதைய நிலையில் பொருளாதார மீட்சிக்கான சீர்திருத்தங்கள் அவசியமாகும். ஆனால் பாராளுமன்ற அமர்வுகளை செயலிழக்க செய்வதன் மூலம் எதிர்க்கட்சியினர் நாட்டுக்கு பெரும் தீங்கிழைக்கின்றார்கள் என ராஜஸ்தானின் பாம நகரில் வைத்து சோனியா காந்தி எடுத்துச் சொன்னார். ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் ஆரம்பமாகியுள்ள அணிசாரா நாடுகளின் 16வது உச்சி மகாநாட்டில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் பங்கு பெற்றுகிறார். அவர் மகாநாட்டு வேளையில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் அலி லர்ஜானியை சந்தித்து உரையாடினார். அணிசாரா நாடுகளின் தற்போதைய தலைமைத்துவத்தை கொண்டிருக்கும் ஈரான் சர்வதேச விவகாரங்களை கையாள்வதில் ஐக்கிய நாடு நிறுவனத்துடன் ஒத்துழைக்க முடியும் என சந்திப்பை அடுத்து நடத்திய கூட்டு செய்தியாளர் மகாநாட்டில் பான் கி மூன் தெரிவித்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.